ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மகர லக்னத்திற்கு ஜூலை மாதத்திற்கான பலன்களுக்கு இந்த பதிவு. மகர லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல சனியும் 3ஆம் இடத்துல ராகுவும் இருக்காங்க. 5ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது இருக்கார். மற்ற கிரகங்கள் செவ்வாய் கிரகம் மேஷத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் நகர்ந்து செல்லும். சுக்கிரனும் மிதுனம் கடகத்துக்கு நகர்ந்து செல்லும். புதன் சிம்மம் வரைக்குமே நகர்ந்து செல்லும் மிதுனத்திலிருந்து. ஸோ இந்த அமைப்பில் நம்ம இந்த மாத பலனை 3 பகுதிகளாக சொல்லலாம். முதல் 5 நாட்கள், அதாவது ஜூலை 1 முதல் 5 வரை உள்ள தேதிகளில், அந்த 5 நாட்களில் நமக்கு கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் மற்றும் மீடியா, செய்தி விளம்பரம், இது மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் நல்லா இருக்கு. இப்போ ஒரு கிரைம் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, பேச்சுவார்த்தை நடத்துறது, இடம் விட்டு இடம் மாறுறது, வீடு விட்டு வீடு மாறுறது, இந்த மாதிரி செயல்பாடுகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இளைய சகோதரன் சகோதரி வகையிலையும் நன்மைகள் நடக்கும். ஆக ஒருத்தரை சந்திக்கிறது, பேசுறது, ஒப்பந்தம் பேசுறது, ஒப்பந்தம் போடுறது, டாக்குமெண்ட் ரீதியான எல்லா விஷயங்களும், படிப்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள், இதுக்கும் கூட சாதகமாக இருக்கிறது. இந்த 5 நாட்களை நமக்கு குடும்பம் சார்ந்து, அதே போல் இந்த மாதிரி அகம் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு பயன்படுத்திக்கலாம். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு இது மீடியமாக இருக்கும். ரொம்ப கெடுக்காது, ஆனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அடுத்து 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு ஒரு பேங்கிங் செக்டரில் இருக்கவங்க, ஃபைனான்ஸ் லைனில் இருக்கவங்க, டாக்குமெண்டேஷனில் இருக்கவங்க, தகவல் தொடர்பில் இருக்கவங்க, மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஜில் இருக்கவங்க, பப்ளிக் சர்வீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சிறப்பு கொடுக்கும். அதே நேரத்தில் அது அனைத்து விதமான தொழில் செய்கிறவங்களுக்கும், மூளை உழைப்பில் இருந்தாலும் சரி, உற்பத்தி லைனில் இருந்தாலும், வியாபாரத்தில் இருந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாட்களாக இந்த 13 நாட்கள் வேலை செய்யும். 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மெயினாக புகழ் அதிகரிக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், வேலையில் நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், வேலை லகுவாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும், வேலையில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. ஆனால் உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலை தேடலான்னு விடக்கூடாது. அப்படி விட்டால் இந்த காலகட்டம் அவங்களுக்கு பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஐடில்னஸை கிரியேட் பண்ணுற ஒரு காலகட்டமாக நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு சந்தோஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்க கவனம் எடுத்துக்கணும். 19ஆம் தேதிக்கு மேலே 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள 13 நாட்கள் கணக்கெடுத்தோம்னா, உற்பத்தி சார்ந்த துறை, கனரக வாகனங்கள், இரும்பு, ஸ்பேர் பார்ட்ஸு, பர்ச்சேஸு, மிஷினரி மற்றும் கொடுக்கல் வாங்கல், ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அடிப்படையில் இந்த 13 நாட்களில் நமக்கு உழைப்பு சார்ந்து நம்ம பார்க்கக்கூடிய, ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த வேலைகளில் நமக்கு ஒரு மதிப்பு கூடும். அதனால் ஆதாயம் பெருகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ஆர்டர்ஸ் பெருகி அதனால் பண வரவு உண்டாகும். தொழில் டெவலப் ஆகும். இந்த காலகட்டத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் நிதானத்தோடு பழகணும். அல்லது ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இந்த 2ல் 1 நமக்கு சனியினுடைய தாக்கம். குடும்பஸ்தானத்தில் இருக்கிற சனி நம்ம பேசுகிற பேச்சிலேயே பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். அதுதான் நாக்கில் சனி அப்படின்னு சொல்லுவாங்க, வாக்குஸ்தானத்தில் சனி. அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துட்டு இது பண்ணுக்கோங்க. அதாவது இந்த 19லேருந்து 31 வரைக்கும் நமக்கு பொருளாதாரத்துக்கு நன்மைகளை கொடுக்குற அதே நேரத்தில்
உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் சஞ்சலங்களை கொடுக்கும். இந்த வகையில நம்ம இந்த மாதத்துல பயன்படுத்தும் பொழுது ராகு கிரகமானது நட்சத்திர சாரம் மாறுகிறார். ஜூலை மாதம் 5ஆம் தேதி புதனுடைய ரேவதி நட்சத்திரத்திலிருந்து சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மாறுகிறார். இப்போ இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தபோது வேலை மாற்றங்கள் இதுக்கெல்லாம் ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான மூமெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் வரும்போது உற்பத்தி சார்ந்து மிஷினரி சார்ந்து இயங்குறவங்க, கனரகமான ஒரு கட்டடம் கட்டுறது, ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், பெரிய ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணும். அதனால ராகுனுடைய அறிவு ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு பணவரவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் செல்றதுல இளைய சகோதர வகை, இளைய சகோதரி வகையில் சில சில செலவுகளோ விரயங்களோ அல்லது அதிருப்திகளோ ஏற்படும். அவங்க ஸ்தானத்துக்கு அது பலவீனமாக இருக்கு. அதே நேரத்தில் இடமாற்றங்கள் சார்ந்த முயற்சிகள், கம்யூனிகேஷன், இதெல்லாம் ராகு சனி நட்சத்திரத்துக்கு வரும்போது, ராகு திசை சனி திசை புத்தி நடக்கிறவங்க போது அவங்களுக்கு அது தடையாக இருக்கும். மற்றபடி நமக்கு இந்த காலகட்டத்தில் இந்த 3 பகுதியாக பிரித்ததில் உங்களுக்கு ஆரம்ப காலம் அந்த 5 நாட்களில் ஒரு ஒப்பந்தம் போடுறது, இந்த விஷயத்துக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதில் தாராளமாக பண்ணிக்கலாம். இடமாற்றம் பண்ணுறவங்களுக்கும் அது வசதியாக இருக்கும். அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் ஜூலை 6ஆம் தேதி வரைக்குமே கடகராசியில் தான் இருக்கு. அதனால் நமக்கு ஒரு கன்சியூமர் நமக்கு யாருக்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியாக போகக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாகும். அந்த வகையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சுக்கிரனுடைய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஜனன ஜாதகத்தில் ரீதியாகவும் நம்ம அதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம லக்னத்தில் நட்சத்திர ரீதியாக கணக்கெடுத்தீங்கன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல பரணி நட்சத்திரமாகவும், 8ஆம் இடத்துல பூர நட்சத்திரமாகவும், 12ஆம் இடத்துல பூராட நட்சத்திரமாகவும் இருக்கு. அதனால் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருந்தால் அது நமக்கு மைனஸான சுக்கிரன், பாதிப்பை தரக்கூடிய சுக்கிரன் அர்த்தம். 3, 7, 11 அமைஞ்சிருந்ததுன்னா அது கெடுதலை குறைக்கக்கூடிய சுக்கிரன் அர்த்தம். இது மாதிரி நம்ம அதை பயன்படுத்தி தான் நட்சத்திர ரீதியாக கிரகங்கள் பலன்கள் அளிக்கின்றனங்கிற இந்த சிஸ்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணிக்கும் போது 12 பாவ அதிகாரிகளான உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி இது மாதிரியான கோச்சார பலன்களுக்கும் திசாபுத்தி பலன்களுக்கும் பலன் எடுக்கக்கூடிய நவீன இந்த நட்சத்திர சூத்திர முறையில் ஜோதிடத்தை பயன்படுத்தி வளம் பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.